மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் அளிக்கப்பட்ட மனுக்களுக்கு 5 நிமிடத்தில் ரசீது வழங்கி தீர்வு காணப்பட்டதால் முகாமில் கலந்து கொண்டவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து இந்த முகாம் மிக்க பயனுள்ளது என தெரிவித்த பெண்கள் தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட 24வது வார்டு பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருவாரூர் நகராட்சி நியமன குழு உறுப்பினர் வாரே பிரகாஷ் மற்றும் 24வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ரஜினி சின்னா உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி கிராமத்தில் கால்நடை மருத்துவமனை அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட முயன்று பின்னர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினரால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த உடையார்பாளையம் போலீசார் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் டாக்டர் ஆனந்தி ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடிதம் எழுதி கொடுத்ததன் பேரில் ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் அச்சரப்பள்ளம் கிராமத்தில் நள்ளிரவு முதல் ஏற்பட்ட மின்தடையை கண்டித்து பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் விரைவில் மின்சாரம் வழங்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தனியார் பள்ளியின் சார்பில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேலும் மது மயக்கம் தரும், மது மதியை கெடுக்கும் மற்றும் மது பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தி 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பகுதியில் மத்திய மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திமுக ஆட்சியின் அவலம் குறித்தும் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்தும் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் மத்திய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் காரணை புதுச்சேரி ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் முகாமை துவக்கி வைத்தனர். இந்த முகாமில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், முதியோருக்கு மருத்துவ பெட்டகங்கள் மற்றும் விவசாயிகளுக்கு விதை தொகுப்புகள் வழங்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் முன்விரோதம் காரணமாக திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை சென்று கொண்டிருந்தவரை வெட்டி கொலை செய்த வழக்கில் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நெல்லை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்த நிலையில் அபராத தொகையை கட்ட தவறினால் கூடுதலாக ஓராண்டு சிறை தண்டனை அனுபவிக்கவும் உத்தரவிட்டு தீர்ப்பளிக்கப்பட்டது. வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கன்சால்பேட்டை, காந்திநகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் பலத்த மழையின் காரணமாக மழைநீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் மழை தண்ணீரை வெளியேற்ற மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்த மக்கள் தேங்கிய மழைநீரை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் கரசமங்கலம் ஊராட்சி துவக்கப்பள்ளியில் கனிம அறக்கட்டளையின் 10ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இயற்கை வளங்கள் துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கு ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கலந்து கொண்ட நிலையில் போட்டியில் பங்கேற்ற மாணக்கர்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. மதுரை விமான நிலையத்தில் APL ஏர்போர்ட் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டி தகுதி சுற்றின் அடிப்படையில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு மதுரை விமான நிலைய இயக்குநர் முத்துக்குமார் மற்றும் பயண முனைய மேலாளர் சாம் ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர்.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சியில் தமிழ்நாடு அரசால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நகர்மன்ற சேர்மன் சகுந்தலா மீண்டும் சேர்மனாக பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சேர்மன் சகுந்தலா, மக்கள் பணி செய்ய நீதி வென்றது, தர்மம் வெற்றி பெற்றது என்று கூறியவர் இதன் மூலம் மக்கள் பணி தொடர்ந்து செய்ய போவதாக தெரிவித்தார். அவமதிப்பாளர் போட்டதில் அவர் திரும்ப நேற்று எனக்கு நீங்கள் பதவி நீடிக்கலாம், கவுன்சிலராகவும் சேர்மனாகவும் பதவி நீடிக்கலாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு எனக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி உசிலம்பட்டி சேர்மனாக உட்காந்துருக்கேன். மக்கள் பணி செய்ய போகிறேன். எனக்கு நீதி ஜெயிச்சிருச்சு, தர்மமும் வென்றது. விருதுநகர் மாவட்டம் இறைச்சின்னம்பட்டி கிராமத்தில் குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைத்து தர வலியுறுத்தியும், ரெட்டியப்பட்டியில் உழவர் சந்தை அமைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தியும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் புகழேந்தியிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. சேலத்தில் அரசு பள்ளியில் கராத்தே பயிற்சி அளிக்கப்படுவதால் மாணவிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர். மாநிலம் முழுவதும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி அளிப்பதற்காக ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் மூலம் அரசு முன்னெடுத்துள்ள இத்திட்டத்தினால் ஏராளமான மாணவிகள் பயனடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவனூர் அருகே திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் லாரி ஓட்டுநர் பலத்த காயமடைந்தார். இதையடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் லாரி ஓட்டுநர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சுங்குச்சாவடியில் தேநீர் அருந்து நிறுத்தப்பட்ட போது பேருந்தில் இருந்த 3 கிலோ தங்க நகைகளை திருடிச் சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கோவையைச் சேர்ந்த சங்கர் என்பவர் தங்க நகைகளுடன் பேருந்தில் பயணித்த நிலையில் தேநீர் அருந்த கீழே இறங்கிய போது அதே பேருந்தில் பயணம் செய்த விஜி பாபு என்பவர் நகையை திருடிவிட்டு தலைமறைவானது தெரியவந்ததை அடுத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக மாநிலம் KGF நகரில் நடைபெற்ற தங்கமாதா தேர் திருவிழாவிற்காக கோவையிலிருந்து சென்று தேர் தயாரித்த குழுவினருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர். 5 நாட்களாக இந்த தேர் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டவர்களை தங்கமாதா ஆலய பங்கு மக்கள் மற்றும் பங்கு தந்தை ஆகியோர் வாழ்த்தினர். கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த மழுக்கப்பாறை எஸ்டேட் பகுதியில் ஒற்றை காட்டு யானை புகுந்து வீடுகளை சேதப்படுத்தியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தொடர்ந்து யானைகள் குடியிருப்பு பகுதிக்கு வராமல் தடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக பொதுமக்களிடையே போதைப்பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஈரோடு திமுக மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் செந்தூர் கொடியசைத்து துவக்கி வைத்த பேரணியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் பொதுமக்களுக்கு முறையான அழைப்பு விடுக்காமல் பஞ்சாயத்து அலுவலகத்தில் பணிபுரியும் நபர்களை கொண்டு நகர்மன்ற கூட்டம் நடைபெறுவதாக வார்டு உறுப்பினர் குற்றம் சாட்டிய சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக அரசு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த சபா கூட்டம் சொல்லுறது எதுக்குன்னு தான் நான் கேட்கேன். என்னத்துக்கு இந்த சபா கூட்டம் என்னத்துக்குன்னு? அது எதுக்கு தீர்மானம் ஏதாவது ஒரு நிறைவேற்றது தானே. கிராம சபையில் என்ன தீர்மானம் எடுத்திருக்கு என்னத்துக்குன்னு? இல்ல தமிழக அரசு சும்மா போட்டா மட்டும் பஞ்சாயத்துல வேலை பார்க்கறால எடுக்க சொல்லிட்டாங்களா? இல்ல எப்படி கேட்கறேன், எனக்கு தெரியாம கேட்கேன். ஈவோ பார்க்கணும். அப்ப நீங்க எதுக்கு இங்க வாரீங்க? காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ கண்ணன் வீதி உலா உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பஞ்சவர்ண பட்டு உடுத்தி ஆதிசேஷ வாகனத்தில் வீதி உலா வந்த கண்ணனை திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் பெய்த கனமழை காரணமாக வியாசர்பாடி மேட்டுப்பாளையம் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். சுரங்கப்பாதையில் சூழ்ந்த மழை நீரால் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லக்கூடிய சூழல் உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
சென்னை எண்ணூர் பாரதியார் நகரில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் தலைமையில் புதிய சமுதாய நலக்கூட கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. 2.5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள இந்த சமுதாய நலக்கூட பூமி பூஜை விழாவில் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பணி ஓய்வுக்கான பண பலன்களை வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தூத்துக்குடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வரக்கூடிய காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று அரசு ஊழியர் சங்க மாநில துணைத் தலைவர் முருகன் வலியுறுத்தினார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாலையில் நின்றிருந்த இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்ய முயற்சித்த போது திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இருசக்கர வாகன ஓட்டுநர் கவனத்தோடு செயல்பட்டதால் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களின்றி தப்பிய நிலையில் அப்பகுதியினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். எம்சாண்ட் உட்பட கட்டுமான பொருட்கள் விலை ஏற்றத்தால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 10,000 கட்டுமான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கட்டுமான பொறியாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கட்டுமான பணிகளுக்கு தட்டுப்பாடின்றி மணல் கிடைக்கும் வகையில் மணல் குவாரிகளை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வழுக்குமரம் ஏறுதல் போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இந்த போட்டியில் வெங்கடேசன் குழுவினர் இறுதியாக வழுக்குமரத்தில் ஏறி கட்டி வைத்திருந்த தேங்காய் காணிக்கையை அவிழ்த்து பரிசுத் தொகையை தட்டி சென்றனர். இந்த வழுக்குமரம் ஏறுதல் போட்டியினை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். தமிழகத்தில் பண்ணை நிறுவனங்கள் முட்டை விலையை தினசரி மாற்றியமைப்பதால் முட்டை வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் வாரத்திற்கு 2 முறை மாற்றியமைத்து விலை நிர்ணயம் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தென் மாவட்ட முட்டை வியாபாரிகள் சங்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இருக்கிற வியாபாரிகளையாவது நாங்கள் இந்த முட்டை தொழிலை எங்கள் வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டு ஒரு சங்கம் அமைச்சு எங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை பண்ணக்காரங்ககிட்டையும் அரசாங்கத்துக்கிட்டையும் டிக்ளேர் பண்ணுறதுக்காண்டி இந்த சங்கம் அமைச்சிருக்கோம். மேலும் இதுக்கு உண்டான நடவடிக்கைகளை சட்டப்படி நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கிட்டையும் அரசு அதிகாரிகள்கிட்டையும் கொடுக்க போகிறோம். இதை ஏற்றுக்கிட்டு இந்த அரசு செவிசாய்ச்சி எங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கணும் இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அடைக்கம்பட்டி பகுதியில் கடந்த 6 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் செய்தனர். ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகிய இடத்தில் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை இல்லை என்று வேதனை தெரிவித்த அப்பகுதியினர் சமரச பேச்சுவார்த்தைக்கு சம்பவ இடத்திற்கு வந்த கண்டமனூர் போலீசாரிடம் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பேருவள்ளி கிராமத்தில் தேங்காய் வியாபாரி செல்வ கணபதி என்பவரது வீட்டில் 6.5 சவரன் தங்க நகை மற்றும் 80,000 ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் நாகரசம்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபரை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே விவசாய நிலங்களில் டன் கணக்கில் கேரள மாநில கழிவுகளை கொட்டி சென்ற மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டன் கணக்கில் பிளாஸ்டிக் கழிவுகள், எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகள் மூட்டை மூட்டையாக கொட்டி கிடப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக தெரிவித்துள்ள சமூக ஆர்வலர்கள் இதுகுறித்து வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்திலிருந்து டீசலை திருடி செல்லும் இருவரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த உணவக உரிமையாளர் தனது வீட்டில் வைத்திருந்த காய்கறிகள் காணாமல் போனது குறித்து அங்கிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது இருவர் சுமார் 30 லிட்டர் டீசலை திருடியது அம்பலமான நிலையில் புகாரின் பேரில் சீர்காழி போலீசார் டீசல் திருட்டில் ஈடுபட்ட இருவரை தேடி வருகின்றனர்.
புதுக்கோட்டை அருகே வெள்ளைக்கொள்ளை மற்றும் அரைகாப்பட்டி கிராமத்தினர் பல ஆண்டுகளாக பேருந்து வசதியின்றி அவசர காலத்தில் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக கூறி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பேருந்து வசதி வேண்டி அப்பகுதியைச் சேர்ந்த பாண்டிசெல்வன் உள்ளிட்டோர் மனு கொடுத்தனர். மேலும் இந்த மனுவுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் வருகின்ற 29ஆம் தேதி ஊர் பொதுமக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி சாலை மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. சனி ஞாயிறு கம்பல்சரி வர்றதில்ல. அது சம்பந்தமாக வந்து நாங்கள் ஊர் பொதுமக்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கோம். மறுபடியும் 29/9/2025 அன்னைக்கு வந்து அதே கீழே நிறுத்தத்தில் வந்து சாலை மறியல் செய்வோம். இது நீங்கள் வட்டாட்சியர்கிட்ட சமாதான கூட்டத்தில் நடத்தின கோரிக்கையை வந்து நிறைவேற்றி தரணும். இல்லை என்றால் நாங்கள் வந்து சாலை மறியல் பண்ணுவோம்னு சொல்லி மறுபடியும் மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு கொடுத்துருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.